அதிராம்பட்டினத்திற்கு ஒரு விடுவி காலம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் அதிராம்பட்டின கிளை கூடி அதிராம்பட்டினத்துடைய சுகாதாரங்களை பாதுகாக்க வேண்டும். சுகாதார பிரச்சனை என்பது மருத்துவமனையில் டாக்டர்கள் இருந்தும் கூட ஒரு சில டாக்டர் மட்டும்தான் இருக்காங்க, 4 டாக்டர் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் அதிராம்பட்டினத்தினுடைய மக்களுடைய தொகைக்கு கிட்டத்தட்ட 8 டாக்டர் இருக்க வேணும். கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் நர்ஸு எக்ஸ்ட்ரா போடணும். இது மாதிரி அதனுடைய வளர்ச்சி பண்ணுவேனால் அதிராம்பட்டினத்தை ஒட்டி நிறைய இடங்களில் ஆக்சிடென்ட் நடக்குது, நோய்வாய்ப்படுது. இதுக்கெல்லாம் பட்டுக்கோட்டையும் தஞ்சாவூரும் போக வேண்டியிருக்கு. இதை ஒரு சுகாதார பணிங்கிற அடிப்படையில் ஒரு மருத்துவமனை தரம் உயர்த்தணுங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சிருக்கோம். அடுத்தபடியாக அதிராம்பட்டினத்தில் கிட்டத்தட்ட எல்லா குளங்களும் பராமரிப்பு இல்லாமல் கிடக்கு. அதோட வாய்க்கால் என்பது சுத்தமாக தூர்வார முடியாமல் பேரூராட்சி நிர்வாகம் மெத்தன போக்கில் ஓடிட்டு இருக்கு. இதையும் கண்டித்து அதிராம்பட்டினத்தினோட அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கிறோம். அதுபோலவே பேரூராட்சி சார்பில் தொடர்ந்து குடிநீர் முறையாக வழங்கப்பட முடியலை. இதுக்கு கரண்ட காரணம் சொல்றாங்க. எனவே இந்த கரண்ட காரணங்கள் என்பது மின்சாரம் என்பது நம்ம அதிராம்பட்டினத்துக்கு தண்ணீரை கொடுக்கணும்னு சொன்னால் முறையாக ஃபீடர் லைன் தனி லைன் அமைத்து கொடுத்தா அதுக்கு உடனே நம்ம அதிராம்பட்டினத்துக்கு தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கலாம். அந்த அடிப்படையில் நாம் அதிராம்பட்டினத்தினுடைய பேரூராட்சி உறுப்பினர் என்ற முறையிலும் இந்த கோரிக்கையை முன்மொழிந்து அது ஒட்டுமொத்த தீர்மானமாக பேரூராட்சியில் தீர்மானம் போட்டு அதிராம்பட்டினத்துக்கு ஃபீடர் லைனை அமைத்து கொடுக்கணும் சொல்லிட்டு ஒட்டுமொத்த தீர்மானம் போட்டு கொடுத்துருக்கோம். அரசாங்கமும் இங்கே அதுக்கான கீழே அதிராம்பட்டினம் இபி ஆஃபீஸில் அதற்கான வேலை முடிவடைந்து தஞ்சாவூர் இபி அலுவலகத்தில் தேங்கி நிற்கிறது. அதையும் உடனே பண்ணால் அதிராம்பட்டினத்துடைய தண்ணி பிரச்சனை தீர்க்கலாம். இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இப்பொழுது உண்ணாவிரதம் துவக்கியிருக்கோம். இதனுடைய வீழ்ச்சி என்பது அடுத்தடுத்த கட்டமாக ஒவ்வொரு போராட்டமாக ஒவ்வொரு பிரச்சனையாக பேரூராட்சி முன்பாகவும் அடுத்தபடியாக ஆஸ்பத்திரி முன்பாகவும் அடுத்தபடியாக சாலை மறியல் வரை செல்வோம் என்பதை கொண்டு இந்த கோரிக்கைகள் வெல்வதற்கான அனைத்து முயற்சியும் கம்யூனிஸ்டுகளும் நாங்கள் எடுப்போம். பொதுமக்களையும் ஒன்று திரட்டி இந்த போராட்டத்தை வெற்றி பெறுவோம் என்பதை சொல்லிக் கொண்டோம்.